ஆதிவாசி வந்து காட்டுக்குள்ளார இருக்கிறனால இந்த காட்டை நுகர்கின்ற காரணனால காடு வந்து அழிஞ்சிடாது. அது மேய்ச்சலுக்காக போகிறப்ப வந்து கால்நடை ஆடோ மாடோ கூட இருக்கும். கூட வந்து 3 பொருள் அவர்கிட்ட இருக்கும். ஒன்று கூட ஒரு நாயை கண்டிப்பாக கூட்டு போவார். கையில் வந்து ஒரு கத்தி வச்சிருப்பார். ஒரு ஏதாவது ஒரு குடுகையில் மர குடுகையில் வந்து தண்ணீர் கொண்டு போவார். அந்த தண்ணீரோட ஏதாவது உணவுக்கு 2 ரொட்டி ஏதாவது கூட இருக்கும். வெளியேற்ற ரீலோகேட் பண்ணவங்களுக்கு வந்து இழப்பீடாக நிலங்களை கொடுக்குறாங்க. நிலங்களை கொடுத்தவங்க பத்திரமெல்லாம் வந்து கையில் பத்திரம் இருக்குது. நிலத்துக்கு போச்சுன்னா நிலம் வந்து புறமுக நிலமா இருக்கு. வீரப்பனை வந்து போஸ்டர் அடிச்சு அவங்களோட கட்சியிலேயே வந்து போட்டுக்கிறாங்க. சினிமாவிலேயே வந்து ஒரு போலீஸ்காரன் ஒரு கதாநாயகன் அடித்தாலும் வீரனாக கருதப்படுறாங்க. கண்டிப்பா அவன் ரவுடி அடித்தாலும் அவன் வந்து ரவுடின்னு பார்க்கறது இல்லையா? சார், நீங்க இப்ப வந்து எந்த மக்களுக்காக பாடுபட்டு இருக்கீங்களோ அந்த மக்கள் வந்து வீரப்பனை பற்றி வச்சிருந்த அபிப்பிராயம் தான் என்ன சார்? கண்டிப்பாக பொதுவாக வந்து மக்களுக்கு வந்து வீரப்பன் பெரிய ஹீரோவாக தெரிஞ்சார். வீரப்பன் பெரிய ஹீரோவாக தெரிஞ்சதுக்கு காரணம் மக்களுக்கு வந்து வில்லன் யாரு கதாநாயகன் யாருன்னு வந்து பிரித்து பார்க்க முடியாத ஒரு சூழல். மக்களுடைய கதாநாயகத்தில் இருக்கக்கூடிய